இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 32 8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து மிகப்பெரிய தடுமாற்றங்கள், குழப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் யார் எனக்கு ஆலோசனை சொல்ல முடியும்? யார் என்னை நடத்துவார்கள்? யார் என்னை பராமரிப்பார்கள் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நாம் யாரிடத்தில் பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும், நம்மை போதிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு நண்பரோட நாம் பழகிறோம், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட வாழ்க்கை, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா? இல்லை இந்த உலகத்தில் உள்ள இன்பங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற ஆசைகள் நிமித்தமாக நம்மை அழித்து விடுகிறோமா நம்முடைய வாழ்க்கை என்பதை நாம் யோசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் நிதானித்து யோசிச்சு பாருங்க, நாம் எப்படி வாழ்கிறோம், ஆண்டவர் இடத்தில் நாம் எப்படி இருக்கிறோம், ஆண்டவர் நம்மை எப்படி நடத்துகிறார். ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிறவர்களுக்கு கர்த்தர் அவங்களை போதித்து நடத்துவேன் என்று அவர் ஆலோசனையாய் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ பேரை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற, மனுஷன் சொல்லுகிற வார்த்தை, மனிதர்கள் நம்மை நடத்துகிற காரியங்கள், அவர்கள் இதை செய்கிறார்கள், நீயும் இதை செய். இப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழும்போது நம் ஜாலியாக வாழலாம் அப்படி எண்ணி பாவமான வாழ்க்கையில இறங்கி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். பொல்லாத காரியங்கள் நம் கண்கள் பார்க்கிறது, பொல்லாத காரியங்கள் உன் கால்கள் செய்கிறது, பொல்லாத சிந்தனை உன் இருதயத்தில் ஆட்டிக்கொள்கிறது. வெளியே நாம நினைக்கலாம், நாம பரிசுத்தமாக வாழுறோம், நான் பரிசுத்தமா இருக்கேன் என்று இந்த உலகத்துக்கு நாம் காட்டலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை யார் பார்க்கிறார்? ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு நிமிஷங்கள் நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், நீ என்ன பேசுற, யாரோட நீங்க என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க என்று ஒரு கண் பார்த்து கொண்டிருக்கிறது. உடைய கண்கள் பூமி எங்க உலாவி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நிதானிக்க வேண்டிய காரியங்கள் ஏராளம். கடைசி காலம், கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறார், நியாயம் தீர்க்க போகிற தேவனா வருகிறார். நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? கர்த்தருடைய ஆலோசனையில் நாம் நிற்கிறோமா? அவருடைய வழியில் நாம் நடக்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, துர்மார்க்கருடைய வழியை ஒரு நாளும் நாம் அறிந்து கொள்ளக்கூடாது, அவர்களை பற்றி நாம் நினைக்க கூடாது. வேதம் சொல்லுகிறது, துர்மார்க்கருடைய வழியை நம்ம என்ன செய்யக்கூடாதா? நினைக்க கூடாது. ஆண்டவருடைய பாதத்தில், கர்த்தருடைய வேதத்தை பிரியமா இருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நிச்சயமாக என் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். அவருடைய வழியில் நாம், ஆண்டவர் நமக்கு வழியை காட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய கண்கள் நம்மேல் இருக்கிறது. அவர் நமக்கு ஆலோசனையான கர்த்தராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ ஆலோசனைகள் மனிதர்கள் தரலாம். இந்த உலகத்துக்குரிய எத்தனையோ ஞானிகள் ஆலோசனைகள் கொடுக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நான் உனக்கு ஒரு வழியை காட்டுவேன், நான் உன்னை பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் ஏசப்பாக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர் சொல்லுகிற காரியங்களை நாம்
பின்பற்றும் போது நம்முடைய வாழ்க்கை நிறைவாக வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். நிறைவாக நம்ம வாழ்க்கை மாறும் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. எல்லா குழப்பங்கள், எதிர்காலங்களை குறித்து பயங்கள், எதிர்காலங்களை குறித்து காரியங்களை குறித்து வேதனைகளை எடுத்து விட்டு கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துப்பார். ஆண்டவர் இருக்காரு, அவர் எனக்கு உதவி செய்வாரு. நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு வழிவாசலை உருவாக்குவார். ஆண்டவர் என் தேவைகளை சந்திப்பார். என்னுடைய எல்லா மன நிம்மதி சமாதானத்தை என் ஆண்டவர் எனக்கு தருவார். ஒவ்வொரு காரியங்களில் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவரை முன் நிறுத்துங்க, நீங்க பின்னாடி நில்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய கரங்களை பிடித்து ஆண்டவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நிச்சயமாக என் ஆண்டவர் உங்களை நடத்தி, உங்களை போதித்து, உங்களை ஆசீர்வதித்து, உங்களை பெருக பண்ணுவார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமா இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. இசப்பா, இந்த நாள்ல ஆண்டவரே, உங்க பிள்ளைகள் ராஜா என்னென்ன தேவைகளுக்காக கேட்கிற தேவைகளை சந்திங்க. சமாதானத்தை கட்டளிடுங்க. குடும்பங்களை சமாதானத்தை கட்டளையிடும்படி நான் நிறைவான சமாதானத்தை தாங்கப்பா. ஆண்டவரே, எல்லா தேவைகளை சந்திங்கப்பா. இந்த மாதத்துக்குரிய தேவைகளை இசப்பா நீங்க சந்திங்க. ஃபீஸ் கட்ட முடியாத இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்திங்க ராஜா. ஆண்டவரே அப்பா, எல்லா குறைவுகளை எல்லாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினால் நிறைவாக மாற்றி கொடுங்கப்பா. அவங்க பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ராஜா அற்புதம் நடக்கட்டப்பா. தடைகளெல்லாம் மாற்றுங்க. ரத்தத்துல மூடி மறைத்து கொள்ளுங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கட்டளிடுங்கப்பா. எல்லா குடும்பங்களில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் மாறட்டும்பா. அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும். சமாதானங்களை கடந்து போகட்டும். பிரிவினை ஆவிகள் கட்டப்பட்டு போகும்படி நான் செபிக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தினால சகலவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.